தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பொது இடத்தில் குப்பை கொட்டுவது தொடர்பாக அபராதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது இடத்தில் நிகழ்ச்சி நடத்திவிட்டு தூய்மைப்படுத்தாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மரக்கழிவுகளை பொது இடத்தில் கொட்டினால் இதுபோன்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் அபராதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டிட கழிவுகளை 1 டன் வரை கொட்டினால் அபராதத்தை 2000 5000 உயர்த்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்திர கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக பொது இடங்களில் குப்பை கொட்டினால் விதிக்கப்படக்கூடிய அபராத தொகை என்பது பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பொது இடங்களில் குப்பை கொட்டினாலோ மரக்கழிவுகளை கொட்டினாலோ கட்டட கழிவுகளை கொட்டினாலோ விதிக்கப்படக்கூடிய அபராத தொகை என்பது இரட்டிப்புக்கும் அதிகமான அளவு தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் வரை 2000 ரூபாயாக இருந்த இந்த அபராத தொகை தற்போது 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இந்த தீர்மானம் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 68 தீர்மானங்கள் இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்காக தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த பொது இடத்தில் குப்பைகளை கொட்டுவது தொடர்பான ஒரு கட்டண உயர்வு, அபராத தொகைக்கான அந்த உயர்வு என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சொத்து வரி உயர்வு தொடர்பான தீர்மானமும் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினர்களான மன்ற கூட்டத்தில் தற்போது தீர்மானமாக கொண்டு வரப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரியை 6% வரை உயர்த்தலாம் என்று ஏற்கனவே அதற்கான ஒரு முடிவை தமிழக அரசு அறிவித்து அது சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் முடிவாக வைக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக 6% அளவுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு பல்வேறு காரணங்களுக்காக, குறிப்பாக பெரு வெள்ளம், மழை போன்றவற்றினுடைய காரணத்தினால் சொத்து வரி உயர்வு என்பது உயர்த்தப்படாமலேயே இருந்தது. இந்த நிலையில இந்த ஆண்டு மீண்டும் அந்த சொத்து வரி உயர்த்தப்பட்டு அதற்கான தீர்மானம் என்பது தற்போது இந்த மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 6% அளவுக்கு சொத்து வரி உயர்வு என்பது அடுத்த சில நாட்கள்ல அமலில் வரும் என்று சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மா உணவகத்தை புனரமைப்பது போன்ற தீர்மானங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தினக்கூலி உயர்வு போன்ற தீர்மானங்கள் என சுமார் 68 தீர்மானங்கள் சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இதில் சொத்து வரி உயர்வு, பொது இடங்களில் குப்பைகளை கொட்டினால் அதற்கு விதிக்கப்படக்கூடிய அபராத உயர்வு போன்ற மிக முக்கிய தீர்மானங்களும் அடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.